வணக்கம். நான் உங்க மஞ்சுளா சரவணன். நல்ல டேஸ்டான கும்பகோணம் ஸ்டைல்ல கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப மைல்டா குருமா மாரியும் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். தேவையான பொருள் பைத்தம்பருப்பு 1/4 கப்பு, பிரிஞ்சி இலை, கடுகு, பட்டை, கிராம்பு, லெமன் லாஸ்டா கொஞ்சோண்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண புளியறதுக்கு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, கொத்தமல்லி, அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் 1/4 கப்பு, மிளகாய் 2. நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் அரிஞ்சு போட்டுக்கலாம், சிகப்பு மிளகா போடுறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. பூண்டு 2 பல், கசகசா 1 டீஸ்பூன், அதை வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம், சோம்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெந்நீரில் ஊற வச்ச கசகசாவும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பைத்தம்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மேஷ் பண்ணிக்கோங்க பைத்தம்பருப்பை. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானோன்னா கடுகு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்த உடனே வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் லென்த்தி கட்டாகவே வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதித்த உடனே உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கிறது, வேக வச்சு கட் பண்ணியிருக்கிறது எடுத்து போட்டுக்கோங்க. பைத்தம்பருப்பு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல வேக வச்சு, அதையும் சேர்த்துக்கணும். அதில் நல்லா பைத்தம்பருப்பு அந்த பாத்திரத்தில் தண்ணியும் சேர்த்து கரைச்சி ஊற்றுறேன், அதுதான் காமிக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லமும் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த டேஸ்ட்டையும் போடணும். வெல்லம்லாம் ஒரு சிட்டிகை அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். போடாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பேஸ்ட் ஊற்றியாச்சு. எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வந்தோன்னா லெமனை புழிஞ்சிட்டு அடுப்பை நிறுத்திட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. உங்களோட கடப்பா டேஸ்ட்டாக ரெடி. தோசை இட்லியோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.